ஹாய் ஹலோ வெல்கம் டு ராம்கி டைரிஸ். மதுரை மாவட்டம் வைகைக்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது தாங்க திருவேதகம் என்ற இந்த கிராமம். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம், பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் நம்பர் 4. திருஞான சம்பந்தர் வருகையால் இக்கோயிலை புனிதமாக கருதி சம்பந்தர் வைகை ஆற்றில் ஒரு படகில் இருந்தபடியே இந்த இறைவனை வழிபட்டார். வல்லாளர் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் எழுதிய திருவருட்பாவில் இக்கோயிலை புகழ்ந்து பாடியுள்ளார். திருவேதகம் ஏடகநாதர் கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நுழைவாயில பார்த்தா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ராஜகோபுரம் இருந்திருக்கலாங்க. மூலக்கோயில் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறதுங்க. பின்னர் ஆண்ட பாண்டிய மன்னர்களாலும் மற்றும் விஜயநகர நாயக்கர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. 5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயிலுங்க. மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குங்க. திருமங்கலத்துலேருந்து 25 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துல வைகை ஆறு வடக்குலேருந்து தெற்கு பக்கமாக ஓடுது. இதனால் காசிக்கு நிகரான ஸ்தலமாக இது கருதப்படுதுங்க. பித்ருதோஷம் மற்றும் சித்த பிரம்மை உடையவர்கள் அவை நீங்க இங்கு இந்த இறைவனை வழிபடுகின்றனர். வெளியிலிருந்து பார்க்கும்போது 2 கோயில் மாதிரி தெரிஞ்சதுங்களா, 2 கோபுரம் தெரிஞ்சதில்ல. ஒரு கோயில் தாங்க. மூலவருக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியாக 2 கோபுரங்க, 5 அடுக்கு கோபுரம். மூலவர் ஏடகநாதர், ஏடகநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் ஏழவார் குழலி சுகுந்த குந்தலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் நுழைவாயில் மூடி வச்சிருக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சவொன்னே இந்த 2 அழகிய கோபுரத்துக்கு எதிர்க்க ஒரு நந்தவனம்ங்க. மூலவர் கோயில் ராஜகோபுரம் மட்டும்தாங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. தற்போது இருக்கும் பெரும்பாலான கட்டிடப் பணிகள்லாம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுதுங்க. வாங்க கோயிலுள்ள போய் மற்ற சிறப்புகள்லாம் பார்க்கலாங்க. மூலவர் ஏடகநாதர் சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சி தராருங்க. மூலவரை பார்த்துட்டு நீங்கள் வலம் வரும்போது 63 நாயன்மார்கள் இங்கே பார்க்கலாங்க. சுருக்கமாக இந்த ஸ்தல புராணம் பார்க்கலாங்க. ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் ஆதரவோடு சமணர்கள் இங்கே அதிகமாக இருந்ததாக கூறப்படுது. பாண்டிய மன்னரை சைவ மதத்திற்கு மாற்றும்படி ராணி திருஞான சம்பந்தரிடம் கேட்குறாங்க. சமண துறவிகள் திருஞான சம்பந்தருக்கு அஞ்சி அவரோட முகாமில் தீ வைத்தனர். மன்னரோட ஆதரவால் இவங்க தீ வச்சதுனால திருஞான சம்பந்தர் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த தீ மன்னர் மேலே படும்படி செய்தார். தீ மன்னர் மேலே பட்டதுனால அவருக்கு அம்மை தழும்புகள் போல வந்தது. உடனே மன்னர் சமணர்களை வர வைத்து அக்காயங்களை குணமாற்றும்படி கூறினார். சமணர்கள் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த காயங்கள்லாம் ஆறவே இல்லை. அந்த சமயத்தில் ராணி கூறிய அறிவுரையை கேட்டு மன்னர் திருஞான சம்பந்தரை வரவைத்தார். திருஞான சம்பந்தர் வந்தவுடன் அங்கிருக்கும் பணியாட்களை மீனாட்சி அம்மன் கோயில் சமையல் அறையில் இருந்து சாம்பலை கொண்டு வருமாறு கூறினார். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற முருகருங்க. பக்கத்தில் சப்த கனிகள் பார்க்கலாம், இரட்டை விநாயகரும் பார்க்கலாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து கொண்டு வரப்பட்ட சாம்பலை மன்னர் உடம்புக்கு மேலே விபூதி மாதிரி பூசினாங்க. மன்னர் மேலே பட்ட காயங்களெல்லாம் மறையவே சிவபெருமானோட சக்தியையும் தாயாரோட சக்தியையும் உணர்ந்தார். திருஞான சம்பந்தருடன் சேர்ந்து மன்னரும் சில கோயில்களுக்கு யாத்திரை சென்றார். மூலவர் கோயிலை சுற்றி நீங்கள் வலம் வந்த உடனே இங்கிருந்தே அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க. மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் நட்ராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. சுமார் ஒரு 14 கல்வெட்டுகள் இக்கோயில் காணப்பட்டதுங்க. பெரும்பாலானவை பாண்டியர்கள் இக்கோயிலுக்கு கொடுத்த நன்கொடைகளை குறிக்கிறது. மூலவரை பார்த்துட்டு இப்போ அம்மன் கோயிலை சுற்றி வலம் வரோம். சமண மத துறவிகளுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் வாக்குவாதம் முத்தி போட்டி வந்ததுங்க. போட்டி விதியின்படி இருவரும் அவர்களுடைய கவிதையை பனை ஓலையில் எழுதி ஆற்றில் விட வேண்டும். யாரோட படைப்பு முதலில் மூழ்குகிறதோ அவர்கள் தோற்றுவிட்டதாக அறிவிக்கப்படுவர். திருஞான சம்பந்தர் எழுதிய வாழ்க அந்தனார் என்ற துதியை கொண்ட பனை ஓலை சுவடி ஆற்றின் நீர் ஓட்டத்திற்கு எதிராக மிதந்து சென்று கொண்டே இருந்தது. விநாயகர் மீன் உருவத்தில் பனை ஓலையின் ஓட்டத்தை இங்கு நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சம்பந்தர் மகிழ்ச்சி அடைந்து இவ்விடத்திற்கு ஏடு சென்றனை தாரும் ஏடகம் என்று பெயரிட்டார். அது பின்னர் திருவேடகமாக மாறியது. ஓலையை இவ்விடத்தில் மிதக்க விட்டதால் ஏடகநாதராக சிவபெருமான் இங்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. மூலவர் சன்னதியும் அம்பாள் சன்னதியும் உயரமாக கட்டியிருப்பாங்க. படிக்கட்டு ஏறி தான் கருவறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த உயரத்துக்கு நேராக வெளியே இருக்கிற நந்தி பகவான் இருப்பாருங்க. 2 கோயிலுக்கு நேராக 2 கொடிமரம் பார்க்கலாங்க. இது ஒரு பரிகார ஸ்தலங்க. திருமண தடை இருக்கிறவங்க இங்கே
பரிகார பூஜை பண்ணுவாங்க. ஏழவார் குழலி அம்மனுக்கு வந்து மாலை அணிவித்து அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்து சென்று 48 தினங்கள் பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. வேண்டுதல் நிறைவேறினவுடன் பக்தர்கள் வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் செலுத்தி பூஜை செய்வது வழக்கம்ங்க. பிரம்மர், பெருமாள், ஆதிசேஷன், கருடன், வியாசர், பராசரர் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம்ங்க. இந்த கோயிலில் 12 மாதமும் திருவிழா உண்டாங்க. சுற்றி வலம் வரும்போது இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, பாத்ரூம்லாம் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரம்ங்க. இந்த கோயிலுக்கு வந்து 2 தீர்த்தம் இருக்குங்க, பிரம்ம தீர்த்தம், வைகை நதி தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் வந்து இப்போ வறண்ட நிலையில் இருக்குங்க. அந்த தீர்த்தத்தில் குளிச்சாதான் சித்த பிரம்மை போகும்னு நம்பப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலில் 5 கோயில்கள் 5 கொடிமரம்லாம் பார்த்தோம் நம்ம. அது மிக பிரம்மாண்டமான கோயிலுங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கடைசியில் அதனோட லிங்க் தரேன், அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை, அப்புறமா வந்து காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு இணையான ஒரு ஸ்தலம்ங்க அந்த கோயில். திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் வீடியோ கூட போட்டாங்க, அதை கூட நிறைய பேர் பார்க்கல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். மலைக்கு மேலே இருக்கிற கோயிலெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் தரேங்க. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.